தங்கத்திற்கு போட்டியாக தொடர்ந்து அதிவேகத்தில் உயர்ந்து வந்த வெள்ளி விலையும் இன்று சற்று குறைந்தது. வெள்ளி விலை கிலோவுக்கு 4000 ரூபாய் குறைந்து 2,81,000 ரூபாய்க்கு விற்பனை. கோவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் விவசாயிகள் சங்கத்தினர் சந்திப்பு. பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட கால்வாய்களை தூர்வார நடவடிக்கை எடுத்ததற்காக நன்றி தெரிவித்தனர். டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் மாதவர்ஜுனா ஆஜர். கரூர் விஜய் பிரச்சாரத்தின் போது 41 பேர் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக 5.5 மணி நேரமாக விசாரணை. டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்தில் கரூர் எஸ்பி ஜோஷ் தங்கையா, ஏடிஎஸ்பி உள்ளிட்டோரும் ஆஜர். விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியான வழக்கு விசாரணை தீவிரம். விஜயையும் சீமானையும் சங்கி என கூறிய திருமாவளவனுக்கு தமிழிசை கண்டனம். திருமாவளவன் தான் திமுகவின் நிரந்தர அடிமையாக உள்ளதாக விமர்சனம். விஜய் சங்கி, சீமான் சங்கி, நாளைக்கு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா பத்திரிகாரங்கள் சங்கி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். இன்னொன்னு சொல்றாரு, அதிமுகவே கொள்கை அடிமைகள் அப்படின்னு சொல்றாரு. அவங்க கொள்கையை பேசுறாங்க. நானும் அண்ணன் எடப்பாடி அவரோட கலந்துக்கிட்டேன். அவங்க கொள்கையை பேசுறாங்க, எங்க கொள்கையை பேசுறோம். திமுகவோட நிரந்தர அடிமையா திருமாவளவன் ஆயிட்டு வேங்கை வயல்ல எதிர்த்து போராடுவதற்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்குதா? தமிழர்கள் ஒவ்வொருவர் தலையிலும் 1,27,000 ரூபாய் கடன், ஆண்டுக்கு 65,000 கோடி ரூபாயை வட்டியாக மட்டும் தமிழ்நாடு செலுத்துகிறது. பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்துவிட்டு ஒரு குடும்பம் மீது 5 லட்சம் ரூபாய் ஒரு கடனை ஏற்றியுள்ளதாக தமிழிசை சாடல். ஒருவர் தலையில, தமிழர்களின் ஒருவர் தலையில 1,27,000 ரூபாய் கடன், வட்டி மட்டுமே 65,000 கோடி தமிழ்நாட்டில இருந்து கட்டுறோம். அப்ப ஒருவர் தலைமையில 9,000 ரூபாய் வட்டி மட்டுமே. தமிழ்நாடு அதிகம் கடன் வாங்கியதாக பிரவீன் சக்கரவர்த்தி வெளியிட்ட கிராபிக்ஸ் படம் பொய்யானது என செல்வ பெருந்தகை கருத்து. கூட்டணிக்குள் குழப்பத்தை உண்டாக்கும் வேளையில் பிரவீன் சக்கரவர்த்தி ஈடுபடுவதாகவும் குற்றச்சாட்டு. சென்னையில் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி 4வது நாளாக போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்கள் கைது. ஊதிய முரண்பாட்டை களைவோம் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதி எண் 311 நிறைவேற்றவும் வலியுறுத்தல். சென்னையில் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி மெரினா காமராஜர் சாலையில் இடைநிலை ஆசிரியர்கள் பேரணியாக சென்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. சாலை மறியலில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்த காவல்துறையினர் வர மறுத்து சாலையில் அமர்ந்திருந்தவர்களை தரவனை இழுத்துச் சென்று பேருந்தில் ஏற்றம். இடைநிலை ஆசிரியர்கள் சாலை மறியல் போராட்டம் காரணமாக மெரினா காமராஜர் சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலையில் தேங்கிய வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து கடந்தன. சென்னை அண்ணா நகரில் உள்ள தொழிலாளர் ஆணையரகத்தில் இடைநிலை சுகாதார பணி செவிலியர்கள் உள்ளிருப்பு போராட்டம். சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். தமிழகத்தில் ஜனவரி 6ஆம் தேதி முதல் நடைபெறவுள்ள ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் அரசு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி பங்கேற்கும். வேளாங்கண்ணியில் நடைபெற்ற அவசர செயற்குழு கூட்டத்தில் அறிவிப்பு. சென்னையில் வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்து ஒரு முட்டை 8 ரூபாய்க்கு விற்பனை. ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாலும் தீவன விலையேற்றம் காரணமாகவும் பண்ணைகளில் முட்டை விலை அதிகரிப்பு. காசி தமிழ் சங்கமம் நிறைவு விழாவில் பங்கேற்க குடியரசு துணைத் தலைவர் CPR நாளை ராமேஸ்வரம் வருவதை முன்னிட்டு 5 அடுக்கு பாதுகாப்பு. ஹெலிபேட் தளத்தில் மோப்பனாய் உதவியுடன் போலீசார் சோதனை. இந்திய கடலோர காவல்படை ரோந்து கப்பல்கள் கண்காணிப்பு. அன்புமணியை சரியாக வளர்க்கவில்லை என கூறி தான் கூட்டிய பொதுக்குழு கூட்டத்தில் உடைந்து அழுத ராமதாஸ். அன்புமணி தன்னை தினசரி அவமானப்படுத்துவதாகவும் நான் தழுதழுக்க பேச்சு. ஒரு பையன் ஒரு பதிவு போடுறான், கழுத்தில் துணி போட்டு இறுக்கி கொள்ளணும்னு ஒரு பதிவு போடுறான். அந்த பதிவு போட்டவனை கூப்பிட்டு அவனுக்கு பொறுப்பு கொடுக்குறாரு. அப்போ என் தாய் சொல்லிச்சு, அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும், நீ அப்படி வளர்த்துருக்கிற அந்த பிள்ளைய. ஆமாம்மா, நான்
சரியாக தான் வளர்க்கல. அன்புமணி தன்னை தினம் தினம் கொல்வதாக ராமதாஸ் கடும் விமர்சனம். அன்புமணிக்கு காலம் பதில் சொல்லும் என்றும் சாடல். நேற்று வந்த விஜய்க்கு எல்லாம் அதிமுக பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என செல்லூர் ராஜு காட்டம். அதிமுக களத்தில் இல்லை என்று விஜய் கூறுவது முட்டாள்தனத்தில் முட்டாள்தனம் என்றும் பேட்டி. எங்க அண்ணன் தான் முதலமைச்சர், அதிமுக தான் வெற்றி பெறும். யார் சொல்லுவாங்க? நேற்று வந்த இவர் விஜய்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கூட்டம் கூடுதுன்றக்காக இவரை காட்டிலும் நம்ம வடிவேலை கூட்டிகிட்டு போய் கூட்டம் நடத்துங்க. என்ன கூட்டம்? நயன்தாரா கூட்டிகிட்டு போங்க. நயன்தாரா கூட்டிகிட்டு போய் நாளைக்கு புரபகண்டா பண்ண சொல்லுங்க. கூட்டம் கூட தான் செய்யும். சென்னையில் செல்போன் பயன்படுத்தியவாறு அரசு பேருந்தை இயக்கினால் ஓட்டுநர்கள் சஸ்பெண்ட், ஊதிய உயர்வு நிறுத்தம். கவனச்சிதறலால் விபத்துகள் அதிகரிப்பதாக புகார்கள் எழுந்ததை தொடர்ந்து மாநகர போக்குவரத்து கழகம் எச்சரிக்கை. 10 லட்சம் ரூபாய் பணம், 60 சவர நகைகள் மற்றும் BMW காரை ஏமாற்றி பறித்துக் கொண்டதாக தொழிலதிபர் புகார். தலைமறைவான சீரியல் நடிகைக்கு கரூர் போலீசார் வலை. குடியரசு தின விழா அணிவகுப்பிற்காக ஒத்திகையில் ஈடுபட்டது ராணுவத்தின் குதிரைப்படை. கடமை பாதையில் பனிமூட்டத்திற்கு இடையிலும் கம்பீர நடை போட்டது குதிரைப்படை. மைசூரில் நகைக்கடை ஊழியர்களை துப்பாக்கியால் மிரட்டி 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் மற்றும் வைர நகைகளை கொள்ளையடித்த கும்பல். ஹெல்மெட் அணிந்து வந்து 9 நிமிடங்களில் கொள்ளையடித்து விட்டு தப்பிய 5 பேரை பிடிக்க தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை. இந்திய அரசால் தேடப்படும் மிகப்பெரிய தலைமறைவு குற்றவாளிகள் தாங்கள்தான் என கூறி விஜய் மல்லையாவுடன் உள்ள படத்தை லலித் மோடி பகிர்ந்த விவகாரம். யார் மனதையும் புண்படுத்தி இருந்தால் மன்னிப்பு கோருவதாகவும் இந்திய அரசு மீது பெரும் மதிப்பை வைத்திருப்பதாகவும் லலித் மோடி வலைப்பதிவு. மகர பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நாளை திறப்பு. ஜனவரி 14ஆம் தேதி மகர ஜோதி தரிசனம் என அறிவிப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.